ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்தே நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம். सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः. समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं. सद्गुरुं ब्रह्मविद्वरम्. गीता ध्यान श्लोकम्. ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. भगवद्गीते भवद्वेषिणीम्. நம்ம 60 பாட்டு வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? 60வது பாடல் வரைக்கும் பார்த்திருக்கோம். 54ல இருந்து படிக்கலாம். 54ல இருந்து 60 வரைக்கும் சேர்ந்து படிக்கலாம். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமः சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். பக்த்யா மாமபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். சர்வகர்மாண்யபி சதா குர்வாணோ மத்வ்யபாஸ்ரயः மத்ப்ரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். சேதசா சர்வகர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரः புத்தியோகமுபாஸ்ரித்ய மச்சித்தः சததம் பவ. மச்சித்தः சர்வதுர்காணி மத்ப்ரசாதாத் தரிஷ்யசி அத சேத்வமஹங்காரான் ந ஸ்ரோஷ்யசி வினங்க்ஷ்யசி. யதஹங்காரமாஸ்ரித்ய ந யோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ விவசாயஸ்தே பிரகிருதிஸ்த்வாம் நியோக்ஷ்யதி. ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி யன்மோகாத் கரிஷ்யஸ்ய வசோபி தத். நம்ம எங்கேருந்து நம்ம பார்க்கலாம்னா 51, 52, 53ல தியானம் பத்தி சொன்னார். அந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம், அதுல முக்கியமானது நிதித்தியாசனம், தியானம் பத்தி சொன்னாங்க. அந்த தியானம் செய்வதன் மூலமாக, அந்த தியான பயிற்சியில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதனால ஒருத்தர் பிரம்மம் ஆவதற்கான தகுதியை பெறுகிறான். ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்கான தகுதியை பெறுகிறான். இதுதான் 51, 52, 53. சரி, அந்த தகுதியை பெற்று என்ன ஆகிறான்? 54ல சொன்னார், பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி. அப்படி பிரம்மத்தை, தன் சொரூபம் பிரம்மம் என்பதை உணர்வதற்கு தகுதி பெற்றவன் பிரம்மமாகிறான். எப்படின்னா நிதித்தியாசனத்தின் மூலமா. சரியா? நிதித்தியாசனம் தியானம். தியானத்தின் மூலமாக பிரம்மம் ஆவதற்கான தகுதியை அடைந்தவன், பிரம்மஸ்வரூபத்தை உணர்வதற்கான தகுதியை பெற்றவன் பிரம்மபூதன், பிரம்மமாக ஆகிறான். 54 பாருங்க, பிரம்மமாக ஆகிறான். ஆகிட்ட பிரசன்ன ஆத்மா, கிருதகிருத்தியன் ஆகிறான். அவன் செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்து முடித்தவனாகிறான். இனிமேற்பட்டு அவன் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில். அதாவது அந்த மனித பிரிவினுடைய குறிக்கோளை அடைந்து விட்டான். சரி, அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ந சோச்சதி ந காங்க்ஷதி. எதை குறித்தும், ஏதோ தன்னிடம் இருப்பது ஏதாவது ஒண்ணு விலகி போனாலும், இல்ல தன்னிடம் ஏதாவது சேர்ந்தாலும், ஏதாவது விலகி போனாலும் அதற்காக துக்கப்படுவதில்லை, ஏதாவது தன்னிடம் சேர்ந்தாலும் அதற்காக சந்தோஷப்படுத்துவதில்லை. அப்படின்னா சமம் சர்வேஷு பூதேஷு, எல்லா உயிரிடத்திலும் பொருட்களிடம் ந சோச்சதி ந காங்க்ஷதி சொன்னா பாருங்க. பொருள் வருவது போவது எல்லா உயிரிடத்தும் சமம்.
சமமாக இருக்கான். சரிப்பா, சமமாக இருக்கான். சமநிலையோட இருக்கான்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லா இடத்துலயும் ஒரே ஆத்ம தத்துவத்தை பார்க்கிறான். சரி, இது நமக்கு புரியுது. சமம் சர்வேஷு, சம சர்வேஷு பூதேஷுன்னு அதான் நம்ம ஏற்கனவே கூட பார்த்திருப்போம். 6வது அத்தியாயத்திலையும் பார்த்திருப்போம் நம்ம. அது மாதிரி இங்க சம சர்வேஷு பூதேஷு, எல்லா உயிரிடத்தும் இருக்கக்கூடிய ஒரே இறை தத்துவத்தை பார்க்கிறான். அதனால எல்லாரையும் ஆத்மாவை பார்க்கறதுனால சமமாக பார்க்கிறான். இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அதுல பராம் பக்தி மத் மத் பக்தி மத் பக்தி மத் பராம் பக்தி லபத்தை, என்னிடத்து மேலான பக்தியை பெறுகிறான். அது என்னது மேலான பக்தியை பெறுகிறான்? நம்ம சொன்னோம் அது ஞான பக்தி. ஞான பக்தின்னு என்ன? இப்போ ஏன்னா அது ஞான பக்தின்னு பக்தி பக்தின்னு ஒன்று இருக்கு, கர்ம பக்தி ஒன்று இருக்கு. அப்படியா? இல்ல, இது என்ன? இங்க மேலான பக்தி பராம் பக்தி அப்படின்னா நமக்கு தெரியும் பக்தி அன்பு. நம்ம அன்புன்னு வச்சாலே அன்பு செலுத்துபவர், அன்பு செலுத்துகின்ற பொருள் இல்ல நபர், இவர்களிடத்து வேறுபாடே அற்று போய் அபிமானம், ஒன்றான அபிமானம் கொள்வது. நான் வேறு அவர் வேறு அல்ல அப்படின்ற அந்த ஐடென்டிபிகேஷன் அபிமானம் இருக்குல்ல, அதுதான் இங்க பராம்பக்தி. அது போல இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் இறைவன் வேறு தான் வேறு அல்லன்றத இவன் உணர்ந்துட்டான். அதனால்தான் இங்க பராம்பக்தின்னு சொன்னார். அனைத்தையுமே இறைவனாக பார்க்கின்ற அந்த தன்மை தான் இங்க அது பராம்பக்தி. அதுதான் ஞான பக்தின்னு சொல்றது. பக்தி ஒரு இறைவனிடத்து செலுத்துகின்ற பக்தி. அப்ப எப்படி இருக்காது? இறைவன் வேறு நான் வேறுன்ற அந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு போயிட்டார் இவரு? பராம்பக்தி. ஏன்னா அன்பினுடைய உச்சகட்டம் என்னது? அபிமானம். பேதமற்ற நிலைதான் அன்பினுடைய உச்ச நிலை. அந்த நிலைய இவர் அடைந்து விட்டார். என்ன பேதம் இல்ல, அந்த இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல, இறை சொரூபம் தான் என் சொரூபம்ன்ற அந்த அபிமானத்தினால இவர் பராம்பக்தியை அடைந்து விட்டார் அப்படி சொன்னார். சரி, இப்படி பராம்பக்தி அடைந்து விட்டு என்ன ஆச்சு அவருக்கு? பக்தியா மாமபி ஜானாத்தி, அந்த அளவுக்கு அவனும் ஒன்றாகி விட்டோம்ல, அவன் என்ன முழுவதுமாக அறிகிறான். பேதமற்ற ஞானத்தினால, அந்த பக்தினால நான் யார் என்பதை அவன் முழுமையாக அறிகிறான். இங்க முழுமையாக அபிஜானாத்தி, யாவான் எஷ்சாஸ்மி தத்துவத்தக, அதாவது இறைவனுடைய எல்லா சகுணம் நிர்குணம், அதாவது இறைவன் இந்த உலகமாக இருப்பதும் இறைவன் தான். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய நிர்குண சுரூபமும் இறைவனாகவே இருக்கிறார். யாவான், எது வரைக்கும் என்னுடைய விபூதி, இங்க விபூதி தான் சொல்லணும், அது எது வரைக்கும் தன்னுடைய வெளிப்பாடு இறைவனுடைய குணத்தோடு இறைவன் எப்படி எல்லாம் வெளிப்படுகிறானோ இந்த உலகத்துல, யாவான் எந்த அளவுக்கு எல்லையற்ற அவருடைய சகுண நிலை அதையும் அறிகிறான். அது போல என்ன? தத்துவத்தக என் உண்மை சுரூபத்தையும் அறிகிறான். உண்மை தத்தோமாம் தத்துவத்தக, அடுத்தது இருக்கு பாருங்க, 2 தடவை வருது இந்த ஸ்லோகத்திலே. தத்தோமாம் தத்துவத்தக ஞாத்வா, என்னை என் உபாதிகளற்ற நிரூபாதிக நிர்குண சொரூபத்தையும் உணர்ந்து, ஞாத்வா அறிந்து உணர்ந்த பின்னாடி ததனந்தரம் விஷத்தை என்னிலேயே ஒன்றி விடுகிறான். அப்போ இங்க நம்ம பார்த்தோம் ஞாத்வா விஷத்தை, தத்துவத்தக ஞாத்வா விஷத்தை, இறை சொரூபத்தை, அவருடைய நிர்குண சொரூபமான பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து, ததனந்தரம் அறிந்து, அதுக்கு அப்புறம் கிடையாது, அதை அறிந்து விஷத்தை அறிவதனாலேயே அந்த பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். பிரம்மவே பவதின்னு சொல்லுவாங்கல்ல, பிரம்மத்தை அறிந்தவனே பிரம்மமாகிறான். ஏன்னா அந்த பிரம்மமே நான் தான். அப்போ நான் தான் அந்த பிரம்மத்தை அறிவதுதான் நான் என்னையே அடைந்ததாகும். அதனாலதான் இங்க தத்துவத்தக ஞாத்வா ததனந்தரம் விஷத்தை அறிந்து என்னிடையே ஒன்றி விடுகிறான். அதாவது நானாகவே ஆகிவிடுகிறான், பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுகிறான். சரி, இப்படி சொன்னார் இல்லையா? இப்படி இந்த நிலையில இது வரைக்கும் அர்ஜுனனுக்கு சொன்ன, அவன் கேள்வி கேட்டதுக்கு என்ன கேள்வி கேட்டான்? நம்ம சந்நியாசம் தியாகம் இதனுடைய தத்துவம் தானே கேட்டான். அந்த கேள்விக்கான பதில இவ்வளவு நேரம் சொன்னது, அந்த கேள்விக்கான பதில இங்க முடிக்கிறார், கன்க்ளூட் பண்றார். சர்வ கர்மான் யபி சதா குர்வானக, நீ எந்த கர்மங்கள் வேணாலும் செய்தாலும், அதாவது அனைத்து கர்மங்களும் ஈடுபட்டாலும் என்ன செய்து? மத் விபாஸ்ரயக, என்னை ஆசிரியித்து செய், அதாவது எனக்காக என்னுடைய வழிபாடாக செய்.
இதான் கர்மயோகம். சதா எப்பொழுதும் நீ சதா குர்வானக சர்வ கர்மாணி அப்பி, எப்பொழுதும் நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும், எல்லா விதமான கர்மங்களும் செய்து கொண்டிருந்தாலும் அது எனக்கு வழிபாடாக செய்வாயாக. மத் வெபாஸ்ரேக, என்னை சரணடைந்துன்னு சொல்லும் போது எனக்காக வேண்டி செய்வதுதான் சரணடைவது. இறைவனுக்காக ஈஸ்வரார்ப்பணமாக செய்வதுதான் இங்க வெபாஸ்ரேக சரணடைவது. அப்படி சொல்லிட்டு இதனால என்ன ஆகும் உனக்கு? இதனால மத் பிரசாதாத், இதனால என்னுடைய அருளினால் நீ வேற என்னெல்லாமோ செய்யணும்லாம் நிறைய பிளான் போட்டு திட்டம் போட்டு நான் இப்படி இருக்குமா அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் எது அதான் அங்க அர்த்தம். அது இது எளிமையாக என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணி உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு வந்தாலே போதும், உனக்கு எல்லாமே கிடைச்சிடும். உனக்கு அந்த ஞானத்துக்கான ஆத்ம ஞானத்துக்கான எல்லா தகுதியுமே மத் பிரசாதாத். இங்க நாம ஒரு முயற்சி செயல ஈடுபட்டிருக்கோம், நமக்கு இவ்வளவு கடினமான சாதனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் கடந்து போகணும் அப்படி இப்படின்லாம் ரொம்ப நம்மளே வருத்திக்காத மாதிரி அவர் சொல்றாரு. மத் பிரசாதாத், ஆனா செய்யணும். எதை செய்யணும்? சர்வ கர்மாணி அப்படி, எல்லா கர்மமும் அதை மத் வெபாஸ்ரேக, எனக்கு அர்ப்பணம் செய்து. அப்படி செய்யும்போது என்னுடைய அருளினால் என்னாகும்? நீ ஞானத்திற்கான தகுதியை பெற்று சித்த சுத்தி சித்தேகாகிருதம் அதை அடைந்து என்ன ஆகுது? சாஸ்வதம் பதம், அவ்வியம் சாஸ்வதம் பதம் ஆப்னோதி, அழிவற்ற நிலையான நிரந்தரமான பிரம்மத்தை அடைவாய். அங்க சாஸ்வதம் பதம்ன்றது பிரம்ம பதம் தான், பிரம்மஸ்வரூபம் தான். ஓகேவா? இது 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 கன்க்ளூட் பண்ணிட்டார். என்னது? சந்நியாசத்தினுடைய தியாகத்தினுடைய தத்துவம் சர்வ கர்மாணி அபிசதா குர்வான மத் வெபாஸ்ரேக, அதுதான் கன்க்ளூட் பண்ணிட்டார். எல்லா கர்மங்களையும் எனக்கு வழிபாடாக செய்வதுதான். அதுக்கான பலன்ல எந்த விதமான பலன்களையும் பற்று வைக்காமல், அதனுடைய பலனாக என்னுடைய அருளால் நீயாகவே எவ்வளவோ கடினமாக ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆன்மீகத்துல நம்ம இருக்கும் அப்படின்லாம் இல்லாம மத் பிரசாதாத், இது நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட். இது அவர் சொல்ல வருது மத் பிரசாதாத். அவருடைய அருள்னான்னு சொல்லும் போது நம்ம முயற்சியே போடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீ கர்மயோகம் செஞ்சா உனக்கு சித்த சுத்தி உண்டு, சித்தேகாகிருதம் உண்டு. அந்த கர்மயோகம் தான் சந்நியாசம் தியாகம் இரண்டுடைய தத்துவம். இப்போ அப்ப தியாகம் சந்நியாசம்னா விடுவது தானே. எதை விடுற நீ? எனக்குன்னு என்பதை விட்டு இறைவனுக்குன்னு நீ உன்னுடைய கடமைகளை செய். அந்த பலனும் எனக்குன்னு அந்த பலன் இருக்கக்கூடிய பற்றியும் பிரசாதம், இறைவனுடைய பிரசாதம்னு சமநிலையோட ஏற்றுக்கொள். இதுதான். இது செஞ்சுட்டேன்னா மத் பிரசாதாத் அவ்வியம் சாஸ்வதம் பதம் ஆப்னோதி, அழிவற்ற நிலையான அந்த பிரம்ம பதத்தை நீ அடைவாய். இது 56ல சொல்லியாச்சு. சொன்ன பின்னாடி இங்க மறுபடியும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ற, சேத்தசா சர்வ கர்மாணி மை சந்நியஸ்ய மத்பரக, என்னையே குறிக்கோளாக கொண்டு சந்நியஸ்ய மை சந்நியஸ்ய சர்வ கர்மாணி மை சந்நியஸ்ய. இங்க என்னது? புத்தி சேத்தஸ், புத்தி யோகம் கர்மயோகம். நேரடியா இங்க வந்துருச்சு அந்த வார்த்தை. புத்தி யோகம் நம்ம 2வது அத்தியாயத்துல பார்த்தது. முடிக்கும் போது 18வது அத்தியாயத்துல புத்தி யோகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. புத்தி யோகம் உபாசித்திய போன பாட்டுல சொன்னதுதான் மறுபடியும் இங்க சொல்றாரு. புத்தி யோகம் உபாசித்திய மத் சித்தக சததம் பவ, என்னிலேயே உன்னுடைய மனது என்னிலேயே ரமித்துக் கொண்டிருக்கட்டும். அப்படின்னு அர்த்தம், எப்பொழுதும் எனக்காகவே நீ காரியத்தை செய்து கொண்டிருக்கணும்னு அர்த்தம். மறுபடியும் அதே கருத்து தான். மச்சித்தக சத்தத்தம் பவ, எப்பொழுது என்னையே நினைத்து கொண்டு, அப்படின்னா இறைவனையும் நினைத்து கொண்டிருப்பாங்களா மற்ற காரியம் எல்லாம் செய்யாம. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா காரியங்கள் செய்தாலும் இறைவனுக்காக செய்கிறன்ற அந்த எண்ணம் தான் சத்தத்தம், மச்சித்தம் சத்தத்தம் பவ. அப்படி புத்தி யோகத்தை கடைபிடித்து புத்தி யோகம்ன்றது என்னது? அதுக்கு டெபினிஷன் தான் பாருங்க. மச்சித்தக சத்ததம் பவ, எனக்காக வேண்டிய அனைத்து காரியங்களையும் சர்வ கர்மாணி மை சந்நியஸ்ய முதல் வரியில சொல்லியிருக்காரு. இது போன்று மறுபடியும் சந்நியாசம் தியாகம் இதனுடைய தத்துவம் கர்மயோகம் தான். அந்த கர்மயோகம் செய்வதனால ஆத்ம ஞானத்துக்கான தகுதியை பெற்று நீ என்னுடைய அருளினால் சாஸ்வதம் பதம், அந்த சாஸ்வதமான பதத்தை அடைவாய். இத சொல்லிட்டார். இத சொன்ன பின்னாடி இதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீ இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உன்னோட குறிக்கோள் எது?
அதை அடைவதற்காக நீ பண்ண வேண்டியது எது? இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா அத நான் சொல்றத கேட்காம மச்சித்தக சர்வ துர்காணி மத் பிரசாதா தரிசசி. நான் நான் சொன்னதை கேட்டேன்னா நீ எல்லா விதமான இடையூறுகளிலிருந்து நீ கடந்து ஆத்ம ஞானத்தை அடைவாய், மோட்சத்தை அடைவாய். சர்வ துர்காணி எல்லா எல்லா இடையூறுகளும் கடந்து. அத அத ஆனால் அதச்சேத் ஆனால் அகங்காரத்தினால நீ யார் எனக்கு சொல்றது? எனக்கே எல்லாம் தெரியும். அதான் இந்த அகங்காரம். அப்படி நீ உன்னுடைய அகங்காரத்தினால இப்ப வந்து ஞானம் இல்லை, எனக்கு குழப்பம் இருக்கு, தர்மம் அதர்மத்துல குழப்பம் கிடையாது. ஞானம் எது, அந்த ஞானத்துக்கான அடைவதற்கான பாதை எது, இதுல குழப்பம் கிடையாது. ஏன்னா எல்லாமே இப்ப சொல்லிட்டாரு தெளிவா, அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நான் சொல்றத நீ செய்ய மாட்டேன்னா அதுக்கு ஒரே தடை தான் அகங்காரம். உன்னுடைய அகங்காரத்தினால நான் சொல்றதை நீ கேட்கலனா, அதாவது கர்மயோகம் செய்யவில்லை என்றால் அர்த்தம். என்ன சொன்னார் பகவான்? இவன கர்மயோகம் செய்தான் சொல்றார். மச்சித்தக சததம் பவன் சொன்னார். அதான் கர்மயோகம். சர்வ கர்மாணி மை சந்நியசே சொன்னார் போன ஸ்லோகத்துல பாருங்க. அதுதான். அப்ப கர்மயோகம் செய்ய மாட்டேன் நீ என்ன சொல்றது? இங்க கர்மயோகம் செய்ய மாட்டேன்னு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் என்ன? அர்ஜுனோட கடமை போர் செய்வேன். இந்த போரை நான் செய்ய மாட்டேன். ஏன்? எல்லாம் என்னுடைய உறவினர்கள். அங்க என்ன ஆயிடுச்சு? பற்று வந்துருச்சுங்க. உன்னுடைய அகங்காரத்தினால பற்றுனால நீ வந்து நான் சொல்வதைப்படி நீ கேட்கவில்லை என்றால் நஷ்ரோசேசி வினக்ஷசி, நீ அழிந்து விடுவாய், கண்டிப்பாக அழிந்து விடுவாய். ஆனா நான் சொன்னதை நீ கேட்டு இந்த கர்மயோகம் செய்தா உனக்கு சாஸ்வத பதம் நிச்சயம். ஓகே, எல்லா இடையூறுகளும், இந்த போர் என்ன போர், இதை தவிர இந்த மாதிரி போரை தவிர வேற எந்த இடையூறு வந்தாலும் நான் சொன்னபடி நீ செஞ்சா எல்லா இடையூறும் நீ கடந்து விடுவாய். ஆனா இந்த கடமையை நான் செய்ய மாட்டேன்னு நீ சொன்னா உனக்கு அழிவு நிச்சயம். அப்படி சொல்லிட்டு ஏது அகங்காரம் ஆசிரித்திய நான் யோசிச்சே இதி மன்னியசே, நான் வந்து உன்னுடைய அகங்காரத்தினாலேயே எனக்கு எல்லாம் தெரியும், என் வாழ்க்கை, என்னுடைய உறவினர்கள், அவங்களை பத்தி யாரு நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுவ. இவங்களெல்லாம் நான் தானே பார்க்கணும், இவங்களோட இறப்பு எல்லாரும் இருந்துருவாங்களே, அது என் கைனாலேயே நான் கொள்ளணுமே, நானே கொண்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இப்படின்னு முழுக்க முழுக்க நான் எனது மறுபடியும் வந்துருச்சு பாருங்க அகங்காரம். அந்த அகங்காரத்தினால பற்றுனால நீ போர் செய்ய மாட்டேன்னு நீ சொன்னு வச்சுக்கோயேன். அதான் மன்யசே இது யோசிச்சே நான் யோசிச்சே இது மன்யசே என்று நீ தீர்மானித்தால், இல்ல என்று நீ நினைத்தால், ஏஷ விவசாயக மித்யா. விவசாயம்னா இந்த முடிவு, உன்னுடைய இந்த முடிவு, நான் போர் செய்ய மாட்டேன்னு இந்த போர்க்களத்தை விட்டு நீ இப்ப சொல்ற அந்த முடிவு மித்யா, அது வந்து பொய். உன்னுடைய முடிவை நீ மாத்திப்பன்னு அர்த்தம். உன்னுடைய முடிவுல நீ தீர்மானமாக இருக்க முடியாது, உன் முடிவுல நீ தீர்மானமா நிலை பெற முடியாது. மித்யா. ஏன் ஏன் அப்படி சொல்ற கிருஷ்ணா? ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, பிரகிருதி துவாம் பிரகிருதி நியோக்ஷசி, உன்னுடைய பிரகிருத்தியே உன்னை இந்த போரில் ஈடுபட வைக்கும். ஏன்? என்னுடைய பிரகிருதி என்ன? உன்னுடைய பிரகிருதி நீ க்ஷத்ரியன், உன் சுபாவம் என்ன? நீ க்ஷத்ரியன். நீ க்ஷத்ரியனா இருக்கிறவன உன்னை கண்டிப்பாக இந்த போரில் உன்னை, அது உன்னுடைய கடமையில் உன்னை ஈடுபடுத்து, க்ஷத்ரிய கடமையில் உன்னை ஈடுபடுத்து. இப்போ உனக்கு வந்திருக்க அந்த கடமை, நீ விருப்பு வெறுப்புனால பற்ற வைத்து நான் செய்ய மாட்டேன்னு நீ சொன்னா, இப்போ நீ வேணா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு உன் பிரகிருதி, உன் சுபாவம், உன் சத்திரிய சுபாவம் உன்னை இந்த போரில் உன்னை மறுபடியும் நீ என்ன பண்ணுவ, இது இன்னொரு ஒரு போரை நீயே ஆரம்பிப்ப. இது நிச்சயம். இது உன்னால அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்? ஸ்வபாவஜேன கவுந்தைய நிபத்த ஸ்வேன கர்மனா, எல்லோருமே அவர்களுடைய சுபாவத்தினால் பிரகிருத்தினால், எந்த வார்த்தை போட்டாலும் ஒன்றுதான் புரிஞ்சுக்கணும், சுபாவத்தினால் பிரகிருத்தினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளினால் பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த கடமையை, இந்த கர்மங்களை செய்து உன்னுடைய வாசனைகளை போக்கிக் கொள்வதற்குத்தான் உனக்கு இப்படிப்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு. அந்த பிறவில உன்னுடைய சுதர்மம் எதுவோ அதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அது உனக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை, சாய்ஸ் இல்லை, அங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உன்னுடைய பிராரதத்துப்படி நீ இதை செஞ்சுதான் ஆகணும். ஸ்வேன கர்மனா, அதனால நீ செய்வ. உன்னுடைய பிரகிருதி, உன்னுடைய வாசனை, உன்னுடைய சுபாவம் உன்னை இந்த க்ஷத்ரிய கர்மத்தில் ஈடுபடுத்தியே தீரும். கர்த்தும் நேச்சசி என் மோகாத். அதனால என்ன சொல்றாரு? மோகத்தினால
மோகாத் எத் கர்த்தும்னா இச்சசி, எதை நீ செய்ய விரும்பவில்லையோ, இந்த போர் வேண்டான்னு எதை செய்ய நீ விரும்பலையோ அது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மன்னா நிபத்தக அவசக, என்ன வார்த்தை பாருங்க, உன் வசத்திலே இல்ல, அது உன் கட்டுப்பாட்டிலே இல்ல, நிபத்தக, இப்போ நீ அதை செய்தே தீருவாய், இந்த ஜென்மத்திலே நீ மறுபடியும் இந்த கடமையை செஞ்சுதான் தீருவாய், தத்தப்பி கரிஷசி, நீ அதையே செய்வ. அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா என்ன சொல்ல வர்றாரு, அவசரப்பட்டு முடிவெடுக்காத, இங்க அதான் சொல்ல வர்றாரு கிருஷ்ணர் அவங்க கிட்ட. ஆக்சுவலா நீ உன்னுடைய அகங்காரத்தினால பற்றுனால அவசரப்பட்டு முடிவெடுக்காத, நீ நான் சொன்னதை நீ கேட்டனா, அதாவது கர்மயோகம் உனக்கு இப்போ விதிக்கப்பட்டிருக்கிறது கர்மயோகம், அந்த கர்மயோகத்தை படி நீ செய்தனா உனக்கு இந்த இந்த போர் போல எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, நீ எதை குறிக்கோள் எதுக்கு ஆசைப்பட்டியோ அந்த ஆத்ம ஞானத்தை, அந்த சந்நியாசம் உனக்கு கிடைக்கும், வித்வத் சந்நியாசம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு என்னது விவிதிஷா சந்நியாசத்தை நீ மேற்கொள்வ. ஆனா அதுக்கு இப்ப நீ செய்ய வேண்டியது கர்மயோகம். இப்போ இங்க அதனால நீ உன்னுடைய அகங்காரத்தினால நீ இப்ப செய்ய மாட்டேன், எனக்கு இது விருப்பம் இல்லை, என் குருமார்களையும் ஆச்சாரிகளையும் என்னோட தாத்தாவையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு கடமையை நான் செய்ய மாட்டேன்றது. இங்க குரு தாத்தா அவங்கெல்லாம் இல்ல, இங்க என்னது இது போர். அர்ஜுனனுக்கு வந்து இது சத்திரியன், இந்த போர்ல அவனுடைய கடமை அந்த போரில் தன்னுடைய பங்களிப்பை முழுமையாக ஆற்றுவது. அதை நீ செய்யலன்னு சொன்னா முன்னால செய்யாம இருக்க முடியாது, நீ செய்துதான் தீர்வு, இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு செய்துதான் தீர்வ. இப்படி சொல்லி தெளிவாக அனைவருமே அவர்களுடைய சுபாவத்தினால் கட்டுண்டவர்கள், விருப்பு வெறுப்புனால நான் இதை பண்ணுவேன் அதை பண்ண மாட்டேன் அப்படி இப்படி சொன்னாலும் நம்மளுடைய சுபாவம் அந்த செயலை நம்மளால் நடக்க வேண்டிய அந்த செயலை செய்வித்தே தீரும். அப்போ என்ன வழி, அதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம இருப்பதுதான் வழி. சரி, இப்போ இவரு மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சொன்னார் பாருங்க, இவனு அழகா ஏது அகங்காரமாஷ்டிய சொன்னார். அகங்காரத்தினால 58 சொல்லியிருக்காரு. அத்தச்சேத் அகங்காரா 59 அகங்காரம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இப்படி முடிச்சிட்டார். இதை சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஒண்ணு சொல்ல போறாரு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் என்ன நான் சொல்லிட்டு இருந்தேன் அர்ஜுனா, சுபாவம், பிரகிருதி, ராகத்வேஷம் இப்படிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் தான் காரணம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அது ஒண்ணு ஈடுபடுத்த அப்படி சொல்லிட்டு இருந்தாருல்ல, இப்போ டக்குன்னு ஒண்ணு சொல்ல போறாரு பார்க்கலாம். 61 படிக்கலாம். இது ஒரு ட்விஸ்ட் வர்ஸ். ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வர சர்வபூதானாம், ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, தேஷேர்ஜுன திஷ்டதி, பிராமயன் சர்வபூதானி, பிராமயன் சர்வபூதானி, பிராமயன் சர்வபூதானி, பிராமயன் சர்வபூதானி, யந்த்ராரூடானி மாயயா, யந்த்ராரூடானி மாயயா, யந்த்ராரூடானி மாயயா, யந்த்ராரூடானி மாயயா. சேர்ந்து ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, பிராமயன் சர்வபூதானி, யந்த்ராரூடானி மாயயா. என்ன சொல்றாரு? சரி, இப்ப டக்குன்னு விஷயத்துக்கே வந்துரும். என்ன சொல்றாருன்னா, பிரகிருத்தினால சுபாவத்தினால நீ கட்டுப்பட்டிருக்க, பிரகிருதி உன்னுடைய விருப்பு வெறுப்புனாலதான் நீ செயல்படுற, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப சொல்ற பாரு, நான் தானே எல்லாத்துக்கும் காரணம்ன்ற. பிரகிருத்தியும் கிடையாது, அவர் சொல்றதான். அவர் சொல்ற அந்த துவனி இருக்கு பாருங்க, நான் தான் எல்லாம், புரியுதா? நான் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறேன். நீ சும்மா நான் சொல்லிட்டு இருக்காத. உண்மையில யாரு? ஈஸ்வரன். தன்னையே பாருங்க, தண்ணி வச்சு சொல்லிக்கிறாரு ஈஸ்வரன், அவரை தான் சொல்லிக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு? ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, திஷ்டதி இருந்து கொண்டு என்ன பண்றாரு? இருந்து கொண்டு பிராமயன் சர்வபூதான்,
சரி, இது நம்ம படிச்சிட்டோம். ஆக்சுவலா உதாரணத்துல எடுத்துக்கலாம். யந்திராரூடாணி, யந்திராரூடாணி, யந்திரம். சரி, ஆரூடாணி இங்க எதை பத்தி சொல்றாங்கன்னா, நமக்கு தெரியும், நம்ம கிராமப்புற கலைகளா ஒண்ணு இருக்கு பாருங்க. பொம்மலாட்டம்னு ஒரு கலை இருக்கு பாருங்க. பொம்மலாட்டம். அந்த பொம்மலாட்டம் தான் இங்க சொல்றக்கூடிய யந்திர ஆரூடாணி. யந்திர ஆரூடம்னா ரூடனா அதுல அந்த மிஷன் யந்திரத்துல மாட்டி இருக்கிறது. என்ன மாட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பொம்மைகள் தான். இப்போ பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நம்ம ஞாபகத்துல கொண்டு வரலாம். யதா யந்திராரூடாணி. இது என்னது? அந்த பொம்மலாட்டத்துல அந்த பொம்மலாட்ட கலைஞர். இப்போ பொம்மலாட்ட கலைஞர்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நாடக கலைஞர் தான் நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு முன்னாடி வந்து அவர் நடிப்பார், நாடக கலைஞர். அந்த மாதிரி இந்த பொம்மலாட்ட கலைஞர் முன்னாடி வந்து நடிக்க மாட்டார். அவர் பொம்மலாட்ட கலைஞர் பின்னாடி இருப்பார், திரைக்கு பின்னாடி இருப்பார். நாம அவரை பார்க்கவே முடியாது. நமக்கு முன்னாடி, திரைக்கு முன்னாடி யார் இருப்பா? பொம்மைகள் தான் இருக்கும். அந்த பொம்மைகள் வந்து வெவ்வேறு கேரக்டர். அதுவே ஆண், பெண், அப்புறம் மரம், விலங்குகள், எதெல்லாம் அந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியில இடம்பெறணுமோ, அந்த நாடகத்துமா இருக்கலாம், இல்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கலாம், அது எல்லாமே வேறு வேறு கேரக்டர்ஸ், பொம்மைகள் தான் நம்ம முன்னாடி இருக்கும். ஆனா அந்த பொம்மைகள் வந்து சிரிக்கும், பேசும், சண்டை போடும், எல்லாமே முன்னாடி நடக்கும். அப்போ நம்ம பாக்குறவங்களுக்கு என்ன ஆகும்? பாக்குறவங்களுக்கு இந்த ஆண் தான் வந்து கதாநாயகன், இந்த ஆண் தான் வந்து வில்லன், இல்லையா? வில்லன். அப்புறம் இந்த பெண் தான் வந்து கதாநாயகி, இவள் தான் வந்து தாய், இது தகப்பன். இப்படி தனித்தனி கேரக்டர் மாதிரியும் ஒவ்வொரு பொம்மையும் அதுக்கு கொடுக்குற ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் முன்னாடி உட்காந்துருக்கலாம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே அதுல மயங்கி போய் அது அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும். இப்ப இதெல்லாம் செய்யறது யாரு? வெவ்வேறு வெவ்வேறு பொம்மைகள். அது பார்த்தா அதுக்கு பின்னாடி, அந்த திரைக்கு பின்னாடி அந்த பொம்மைகளை அது போல இயக்குகின்றவன் அந்த பொம்மலாட்டக்காரன். இந்த உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கணும். யதா லோகே, இந்த உலகத்துல யந்திராரூடாணி மாயா. மாயைனா அர்த்தம், இங்க மாயைனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மறைந்திருந்து கொண்டுன்னு அர்த்தம். மறைந்து கொண்டு அவனை பார்க்க முடியாது. எப்படி திரைக்கு பின்னால் இருந்து பொம்மலாட்டக்காரன் என்ன பண்றான்னா ஒரு யந்திரம் வச்சிருக்கான். அந்த யந்திரம்ன்றது இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவி மூலமாக எல்லா பொம்மைகளையும் அவன் தான் ஆட்டி படிக்கிறான். நம்ம இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன வித்யாலயா ஸ்கூல் சேலம்ல இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே ஷோ போட்டாங்க, பொம்மலாட்டக்காரன். அந்த ஷோ போட்டான் குழந்தைங்களுக்காக. எல்லாம் ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காந்துருக்குங்க. ஒரு 300 குழந்தைங்க, எல்லாம் 200-300 குழந்தைங்க உட்காந்துருக்கு. அதுல வந்து வெவ்வேறு கேரக்டர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஒண்ணு பார்த்தா பெரிய மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு பொம்மை தான், ஆனா அந்த பாம்பு மாதிரியே அது வளையுது. ஒரு பாம்பு, சின்ன பாம்பு கூட கிடையாது. அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா அந்த பாம்பு தான் இருக்கு. பெரிய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா அவ்வளவு பெரிய பாம்பு. அப்படியே வந்து ஒரு நிஜமான பாம்பு பார்த்தா எப்படி வந்து அந்த பாம்பு எல்லாம் அதனுடைய தலையை தூக்குறது, ஆட்டுறது, அது வளைஞ்சு வளைஞ்சு போறது, இதெல்லாம் இருக்குமோ அது அப்படியே பண்ணாரு அவரு. அப்போ அந்த குழந்தைங்க முன்னாடி ஒரு 10-20 ரூபா இல்ல பேக்ல இருக்கிறவங்களுக்கும் டக்குன்னு ஸ்டேஜை பார்த்து இப்படி இப்படி கொத்துற மாதிரி வந்தா எல்லாம் பயந்துருவாங்க, கத்துவாங்க. குழந்தைங்க தானே, எல்லாம் கத்தி பயந்துருவாங்க. ஆனா அந்த பாம்பாட்டி இல்ல, அது அப்புறம் அது ஒரு கதை. அது அந்த அந்த பாம்பு ஒருத்தன் வருவான், எப்படி அந்த பாம்பை ஜெயிக்கிறான். அது அந்த பாம்பு கிட்ட தைரியமா வந்திருக்கிறவனும் அதே பொம்மலாட்டக்காரன் தான், அந்த பாம்பா இருக்கிறதும் அதே பொம்மலாட்டக்காரன் தான். எல்லாமே என்னது? அவன் தான். அவனுடைய கண்ட்ரோல்ல. இப்போ யார் எப்படி இருக்கு, முழுக்க முழுக்க அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதான் புரிஞ்சுக்கணும். அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யதா யந்திராரூடாணி மாயா. அந்த யந்திரத்தில் மாட்டியிருக்கிற பொம்மைகளை மாயை, மாயைனா இங்க மறைந்திருந்து கொண்டு பின்னால் இருப்பவன் அந்த பொம்மலாட்டக்காரன் தன் வசத்தில் வைத்திருக்கிறானோ, அது போலவே என்னது? சர்வபூதானி, எல்லா உயிர்களையும், எல்லா ஜீவர்களையும் பிராமையன். பிரம பிடிச்சு போயிருக்கோன்றோம்ல, எல்லாம் பிரம பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியாது பிராமையன், அதாவது உலாவிக் கொண்டு பிராமையன்
இங்க இங்க போறோம், அங்க வரோம், இதை பண்றோம், அதை பண்றோம், என்னெல்லாமோ பண்றோம்ல. முதல் ஒரு 5 வயசு வரைக்கும் ஒரு லைஃப், அப்புறம் 5ல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு லைஃப், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு லைஃப், 20ல இருந்து அப்புறம் ஒரு லைஃப், இப்படி மாறி 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 போகுது பாருங்க. எல்லாமே எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம ஏதோ அழகா பிளான் பண்ணி திட்டம் போட்டு அழகா வாழ்ந்திருக்கோம். நம்ம இந்த 10 வயசு வரைக்கும் இப்படி பண்றோம், இப்படி இப்படி. அதனாலதான் குருதேவ் பாருங்க அழகா என்ன பண்ணாரு, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு விங் ஓபன் பண்ணிட்டார் மிஷன்ல. 5 சிசு விகார், பால விகார், யோகேந்திரா, எல்லாமே என்னது, இந்த மாயை ஹேண்டில் பண்றதுதான். மாயைய கையாள்வதற்கு அப்போதுல இருந்தே தயார்படுத்துறாரு குருதேவ் சைட் பை சைட். ஆனா நம்ம மாயையில இருக்கோன்னே, அதாவது நமக்கு பின்னால் இருந்து கொண்டு ஒரு ஈஸ்வரன் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறான். எல்லாம் அவன் நடத்துகின்ற நாடகம். இது புரியவே புரியாது. இது புரிய முடியாது. எங்க சொன்னார் பாருங்க, லாஸ்டா சொல்றாரு, பகவத்கீதையே சொல்லிட்டு வந்தவரு கர்மயோகம், கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறம் விவிதிஷா சந்நியாசம், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவரு, நீ கர்மயோகம் தான் செய்யணும், அகங்காரத்தினால நான் சொல்றத நீ செய்ய மாட்டேன்னு சொல்லாத, உன்னால செய்யாம இருக்க முடியாது. அப்படி உன்னால ஏன் செய்யாம இருக்க முடியாது, உன்னோட சுபாவம் பிரகிருதி உன்னை செய்யாம இருக்க விடாது. டக்குன்னு ஷிஃப்ட் ஆயிட்டார். பிரகிருதியாவது மண்ணாங்கட்டியாவது, அதான் அர்த்தம் அவர் சொல்றது. நான் தாண்டா இல்ல, நான் தான். அவர் என்ன சொல்றாரு, ஈஸ்வர சர்வபூதானம், எல்லார் இதயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, எல்லார் இதயத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு எப்படி இருக்காரு, அந்தர்யாமியாக இருக்கிறார். எல்லா ஹிருதயத்துக்குள்ளேயும் ஈஸ்வரன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு என்ன பண்றாரு, சரி அங்க பொம்மை இருக்கு, இங்க என்னது, அந்த பொம்மையை தான் ஒரு கருவியில மாட்டிக்கிட்டு பின்னாடி கயிறை வச்சு ஆட்டுறான். இங்க என்ன இருக்கு பொம்மை, இந்த உடல் தான். இந்த உடல் தான் இந்த பொம்மை பாருங்க, நம்மளுடைய உடல் தான். இந்த பொம்மைகள் கைய கால ஆட்டுது, பேசுது, இங்க அங்க ஓடுது, சம்பாதிக்குது, செலவு பண்ணுது, இந்த உலகத்துல எல்லா விதமும் பண்ணிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டத், நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன் அங்க இருந்து கொண்டு, பிராமயன் சர்வபூதானி பிராமயன், எல்லாரையும் நான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கேன். ஈஸ்வனுடைய இச்சை என்னவோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது சரி பார்க்கலாம். இது நம்ம சரியாகவும் புரிந்து கொள்ளணும் அவர் சொல்றது. ஆனா அதான் டைரக்டா அதான் சொல்றாரு, பிராமயன் சர்வபூதானி ஹிருத்தேஷே திஷ்டதி, மாயினால். இப்ப இந்த உதாரணம் புரிஞ்சது இல்லையா, என்ன உதாரணம், யந்திர ஆரூடாணி, யந்திர ஆரூடாணி, யந்திரத்திற்கு ஏற்றா போல, யந்திரத்தில் ஏற்றிய எல்லா உயிர்களும், எந்த யந்திரத்தில் ஏற்றினார் எல்லா உயிர்களையும், அதுதான் சொல்ல இந்த பொம்மலாட்டக்காரன்ற உதாரணம். மாயையான்னு சொல்லும் போது அவன் திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு, மறைந்து இருந்து கொண்டு, எல்லா விதமான பொம்மைகளையும், அவன் தான் ஸ்கிரிப்ட், அவர் தான் நாடகத்தோட கதை, அவர் தான் ஸ்கிரிப்ட் எழுதினது, அவர் தான் கேரக்டர் ஃபார்ம் பண்ணது, எல்லாமே அவர் தான் செய்யறாரு. அவர் அங்க விரல் ஆட்டுறாரு, கையாட்டுறாரு, என்னவோ அது அப்படியே நடக்கும் இங்க. இப்ப என்ன விஷயம்னா, அந்த வாய்ஸ் கூட அவன் தான். அந்த பொம்மலாட்டக்காரன் நான் ஸ்டேஜ் பின்னாடி போய் பார்த்தேன், ஏன்னா எல்லாருக்கும் யார் பேசுறாங்கன்னு பார்த்தா, ஏன்னா இவன் வேற மாதிரி வச்சுட்டு வேற ஒருத்தர் டப்பிங் பேச முடியாது, லைவ் இது, எடிட்டிங் எல்லாம் கிடையாது. அப்போ யார் இப்போ ஒரு லேடி கேரக்டர்னா, அந்த லேடி கேரக்டர் வாய் அசைச்சா யார் அசையா அவனேதான் பேசுறான், குரலை மாத்தி பேசுறாரு. அப்போ ஆளினால் கம்ப்ளீட்டா என்னன்னு பார்த்தா எல்லாமே அந்த பொம்மலாட்டக்காரன் தான். அந்த மாதிரி இவர் சொல்றாரு, பிராமயன் சர்வபூதானி, இந்த உடல்ல இந்த உடல் என்ற பொம்மை இருக்கு, இந்த பொம்மை உடல் மனம் புத்தி தான் இதுக்குள்ள இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிருத்தேஷே, ஹிருதயத்துக்குள் நான் இருக்கிறேன். ஹிருதயத்துக்குள்னா இந்த பிசிக்கல் ஹார்ட் கிடையாது, இந்த நம்ம சொல்றோம் இல்லையா ஹிருதயம் இப்போ ஸ்கேன் எல்லாம் பண்ணி பாக்குறோம், அது கிடையாது. ஹிருதயத்துக்குள் எல்லோருள்ளுமே அந்தர்யாமியாக இருக்கிறேன். ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, இருந்து கொண்டு அர்ஜுனா ஈஸ்வரன் மாயால் யந்திரத்தில் ஏற்றிய எல்லா உயிர்களையும் ஆட்டிக்கொண்டு, பிராமயன்னா அங்க ஆட்டிக்கொண்டு தமிழ்ல போட்டிருக்கு, உங்க புக்ல என்னன்னு தெரியல, எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அதாவது அவன் ஆணைப்படிதான் அனைத்தும் நடக்குமே தவிர, இங்க நான் சொல்றதெல்லாம் சும்மா, இதுதான் அர்த்தம் அதுக்கு.
எல்லா சர்வபூதானா ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. சரி, அதனால என்ன சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வர்றாருன்னா 58 59 சொல்ல வந்ததுதான். என்ன சொன்னாரு 58ல? அதச்சேத் அகங்காராத், அகங்காரத்தினால. 59 என்ன சொன்னாரு மறுபடியும்? எது அகங்காரம் ஆசிரித்திய. இப்போ இங்க எல்லாத்துக்குள்ளயும் நான் தான் இருக்கேன், உனக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உன்னுடைய அகங்காரத்தை விடுன்னு அர்த்தம். உன் அகங்காரத்தை விட்டுட்டு மரியாதையா அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நான் சொல்றபடி, சரி அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நான் சொல்றபடி, இதெல்லாம் முன்னாடி ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு. இப்ப இது சொன்ன பின்னாடி அடுத்த பாடல் பார்க்கலாம் பாருங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டார் அந்தர்யாமியாக. சரி, அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாரையும் நான் ஆட்டி படைக்கிறேன். அதனால என்ன பண்ணும்? அகங்காரத்தை விட்டுட்டு தமேவ சரணம் கச்ச, தமேவ சரணம் கச்ச, தமேவ சரணம் கச்ச, தமேவ சரணம் கச்ச, சர்வபாவேன பாரத, சர்வபாவேன பாரத, சர்வபாவேன பாரத, சர்வபாவேன பாரத, தத் பிரசாதாத் பராம் சாந்திம், தத் பிரசாதாத் பராம் சாந்திம், தத் பிரசாதாத் பராம் சாந்திம், தத் பிரசாதாத் பராம் சாந்திம், ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம், ஸ்தானம் பிராப்யசி சாஸ்வதம், ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம், ஸ்தானம் பிராப்யசி சாஸ்வதம், பிராப்ஸ்யசி. ஓகே, சேர்ந்து படிப்போம். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத, தத் பிரசாதாத் பராம் சாந்திம், ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். ஏ பாரதா, பரத குலத்தவனே அர்ஜுனா, அதனால என்ன பண்ணும்? ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி ஈஸ்வர சர்வபூதானம். இப்ப யார பத்தியோ சொல்ற மாதிரி சொல்றாரு. அகங்காரம் விடுன்னு சொன்னவரு இங்க இங்க நான் தான் கூட சொல்ல பாருங்க. யாரோ மாதிரி ஈஸ்வரன், இதெல்லாம் அதுல உள்ள ஒரு பியூட்டி, அழகு. அது எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்றாரு அவர். சொல்லும் போதே அப்படி நடந்துக்கிறார் பாருங்க. எப்படி நான் ஈஸ்வரன் ஈஸ்வரன்றது யாரோ போல எல்லார் இதயத்துக்குள்ள இருக்கா அர்ஜுனா. அதனால என்ன பண்ண, அவனையே சரணட. என்னன்னு சொல்லல, அது அப்புறம் சொல்லுவார். இப்போ அதனால என்ன பண்ணும்? அகங்காரத்தை விடு. ஏன் அகங்காரத்தை விடு? தெளிவா எங்க சொல்லிட்டார். சர்வபாவ. எப்படி சொல்றீங்க அகங்காரத்தை விடுன்னு சொன்னாரு? தோர்க்கே சர்வபாவேன தம்மேவ சரணம் கச்ச, எல்லா வகையாலும் நீ அவனையே சரணடை. எல்லா வகையாலும் சரணடைனா எப்படி அது? அப்படி சரி, சரணடைந்தால் என்ன ஆகும்? தத் பிரசாதாத், மறுபடியும் அதே தான் வருது பாருங்க. அவனுடைய கருணையினால், அருளினால், பராம் சாந்திம், மேலான சாந்தியை. மேலான சாந்தியைன்னு சொல்லும்போது என்னது? இந்த மாயையினுடைய காரியம் அனைத்தும், சம்சாரம் அனைத்தும் நீங்கி, அந்த நீங்கின நிலைதான் பராம் சாந்தி, மேலான சாந்தின்றது. இப்ப நமக்கு இந்த சம்சாரத்துக்குள்ளேயே சாந்தியை தேடுறோம், அதான் அமைதியை தேடுறோம் சம்சாரத்துக்குள்ளேயே. அது பராம் சாந்தி கிடையாது. கொஞ்ச நேரம் இந்த சம்சாரத்துல இருந்து டெம்பரரியா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறோம் மைண்ட. அது சாந்தி, சாதாரணமா சாந்தி, அவ்வளவுதான். திருப்பி அதுவும் பர்மனன்ட் கிடையாது, மறுபடியும் வந்துடும். அது வாசனை பேக்ல இருக்கு. ஆனா இங்க சொல்றது என்னது? எல்லா வாசனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கிற அஞ்ஞானம், அவித்யா, அந்த மாயை, அதுவே நீங்கினது. அதுவே நீங்கி தத் பிரசாதாத். யாருனால நீங்குறது? தத் பிரசாதாத், இறைவனுடைய தத் பிரசா, அவனுடைய அருளினால். அவன் அருளால் சொல்றோம்ல, அவன் அருளால், அவன் தல்வனி, அவனுடைய அருளால். நீ என்ன பண்ண? அதுக்கு தமேவ சரணம் கச்ச, அவனையே சரணடை. எப்படி சரணடையணும்? சர்வபாவேன, எல்லா விதத்திலையும், எல்லா வகையாலும் விதத்திலும். என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட இருக்கிறது 3 தான். உடல், வாக்கு, மனம், 3 தான் இருக்கு. அப்போ மனசா வாச்சா காயம், காயத்தினாலையும் வாக்குனாலையும் மனதாலையும் சரணடை. அப்படின்னா நான் உடலால் செய்கின்ற அனைத்து காரியங்களாக இருக்கட்டும், நான் வாக்குனால பேசுகின்ற அனைத்து பேச்சாக இருக்கட்டும், இறைவனால், அதான் நான் சிந்திக்கின்ற மனதினால் சிந்திக்கின்ற எல்லா எண்ணங்களையுமே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடு, இறைவனுக்காக பண்ணிவிடு.
திருப்பி இங்கதான் வராது பாருங்க. மறுபடியும் அர்ஜுனனுக்கு சொல்றது அதே கர்மயோகம் தான், வெவ்வேறு விதமா வருது. இது சரணாகதி தத்துவம் அப்படி இப்படின்னு தனியா நம்ம எப்படி பேசினாலும் இதேதான் பாருங்க. சர்வபாவேன சர்வபாவேன பாரத தமேவ சரணம். ஏன் தமேவ சரணம்? மறுபடியும் ஏன்னு கேட்கலாமா? கொஞ்சமாவது யோசிச்சான்னு இப்படி கேட்பியா அப்படின்ற மாதிரி ஈஸ்வர சர்வ, நான் தான் உங்ககிட்ட உனக்குள்ள உட்கார்ந்து கொண்டு எல்லாருக்குள்ளயும் உட்கார்ந்து கொண்டு எல்லாரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிற, எல்லாம் என்ன ஆணைப்படிதான் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? என்னதான் நீ சரணடையணும், ஈஸ்வரனை தான் சரணடையணும். அப்படி சரணடைஞ்சுட்டா தத் பிரசாதாத் பராம் சாந்தி, இந்த மாயினுடைய காரியம் எல்லாம் நீங்கி, அவித்யா அஜ்ஞானம் எல்லாம் நீங்கி சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்சிசி. இப்ப என்ன புரிஞ்சிச்சு பாருங்க இதனால? இதெல்லாம் நீங்கி நிலையான சாஸ்வதமான நிலையான ஆதி அந்தம் இல்லாத எந்தவித பேதமும் மற்ற ஒரே விதமான ஸ்தானத்தை அடைவாய். அப்படின்னா மத்த எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் அர்த்தம். எல்லாமே அசாஸ்வதம், எல்லாமே இந்த அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சம்சாரம். அதுக்கு காரணமா இருக்கிறது அவித்யா. அது இருக்கிற வரைக்கும் பராம் சாந்தியும் கிடையாது. ஏன்னா நிலையற்றது, மாறிட்டே இருக்குது. அப்போ நிலையற்ற மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து முழுவதுமாக நீங்கி சாஸ்வதம் பராம் சாந்தி சாஸ்வதம் ஸ்தானம், மிக மேலான அமைதியான சாஸ்வதமான, அப்ப அமைதிக்கும் சாஸ்வதத்துக்கு சம்மந்தம் இருக்கு பாருங்க. மேலான இந்த சம்சாரத்தை கடந்த மாறுதலற்ற நிலையான பேதங்களற்ற அந்த நிலையை நீ அடைவாய். சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்சிஸ், நிலைத்த ஸ்தானத்தை அடைவாய். இந்த ஸ்தானத்தை அடைவாய் மறுபடியும் புரிஞ்சுக்கணும். பிரம்மத்தை அடைவாய், உன் ஆத்மஸ்வரூபமாக, உன் ஆத்மஸ்வரூபத்தை அடைவாய். உன் ஆத்மாதான் பிரம்மமே, அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைவாய். இந்த ஒரு பாட்டுல திடீர்னு 61 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் என்னது என்ன சொல்லிட்டு இருந்தாரு? உன் சுபாவம் உன்னை பந்தப்படுத்திவிடும், நீயே நான் சொல்றது கேளு, அகங்காரத்தினால நீ பண்ணாத, இப்படி சொல்லிட்டே வந்தது. டக்குன்னு ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடாணி மாயையா, இப்படி சொல்லிட்டு அதனால நீ என்ன பண்ண? நம்ம மறுபடியும் கேட்கிறோம் பாருங்க. கர்மயோகம்னா என்ன? இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ண சொல். இறைவன் யாரு? யார் எல்லா உலகத்துக்கும் தோன்றி இருந்து மறைகிறது, இப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டே வந்தோம். டக்குன்னு சொல்றாரு, அவன் உனக்குள்ளேயே இருக்கான் பாரு, உனக்குள்ளேயே இருக்கான், அந்தர்யாமியாக இருக்கான். அப்போ அவனிடத்து சரணாகதி அடை. சரணாகதி அடை, காய வாக் மனசு, இதன் மூலமாக நீ செய்கின்ற உன்னுடைய அனைத்து கடமைகளையும் அவனுடைய வழிபாடாக செய், அவனுக்கு என்று செய். வழிபாடாக செய்கின்றது அவனுக்காக செய். அப்போ உடலால செய்கின்றது எதற்காக? இந்த உடல் இன்பத்துக்காக. மனதால செய்வதற்கு இந்த மனதுடைய சந்தோஷத்துக்காக. வாக்குனால பேசுறது அது அப்படி கிடையாது. நீ உடலால மனதால வாக்கால எது செஞ்சாலும் உன்னோட கடமைகள் எல்லாமே இறைவனுடைய சந்தோஷத்துக்காக, இறைவனுக்காக செய்கிறேன். அப்படி இந்த பாவனையோட காரியங்கள் செய்தால் அதுதான் அவனை சரணடைவது. தமேவ சரணம் கச்ச, அவனையே நீ சரணடை. மத் வெபாஸ்ரய, அங்க சொன்னார் இல்லையா, சர்வ கர்மாணி எப்படி சதா மத் வெபாஸ்ரேக, இங்க இருக்கு சரணம், தமேவ சரணம்னு வருது. சரி, இப்போ 62ல இத சொன்னார். அடுத்தது என்ன சொல்ல போறாரு? ஓகே, இந்த பகவத்கீதையினுடைய இப்போ சொல்லிட்டு வந்தார் இல்லையா, இப்போ சொல்லிட்டு வந்ததனுடைய ஒரு சாரம் இங்க 63வது ஸ்லோகத்துல இருக்கு. படிக்கலாம் நம்ம. இதி தே ஞானமாக்யாதம், இதி தே ஞானமாக்யாதம், இதி தே ஞானமாக்யாதம், இதி தே ஞானமாக்யாதம், குஹ்யாத் குஹ்யதரம் மயா, குஹ்யாத் குஹ்யதரம் மயா, குஹ்யாத் குஹ்யதரம் மயா, குஹ்யாத் குஹ்யதரம் மயா, விம்ருஷ்ய இதத் அசேஷேன,
விம்ருஷ்சைததசேஷேண விமிருஷ்ய இததசேஷேன விம்ருஷைததசேஷேண யதேச்சசி ததா குரு யதேச்சசி ததா குரு யதேச்சசி ததா குரு யதேச்சசி ததா குரு இதி தே ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமிருஷ்ய இததசேஷேன யதேச்சசி ததா குரு. இங்க பகவத்கீதையினுடைய உபதேசம் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த உபதேசத்தை இங்க அதோடைய சுருக்கமாக அதை சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா இதின்னா முடிஞ்சது பாருங்க. இவ்விதமாக அதுவே சொல்லிடுச்சு. பகவான் தன்னுடைய உபதேசத்தை முடிக்கிறார். இங்க சுருக்கமாக சொல்றார். சம்மரி இதிதே ஞானம் ஆக்கியாத்தம். உனக்கு ஞானம் லிட்டரலா பார்த்தா ஞானம் உனக்கு என்னால் கூறப்பட்டது. இதிதே ஞானம் ஆக்கியாத்தம், ஞானம் என்னால் உனக்கு கூறப்பட்டது. இதுவரைக்கும் நான் உனக்கு ஞானத்தை உபதேசித்தேன். சரி, எப்படிப்பட்ட ஞானம் அது? குஹ்யாத் குஹ்யதரம், ரகசியத்துக்கெல்லாம் அதி ரகசியமானது. குஹ்யாத் குஹ்யதரம், தரம் சூப்பர்லேட்டிவ், ஹையஸ்ட், பெஸ்ட் சொல்றோம்ல, அந்த மாதிரி சீக்ரெட் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ், ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமான ஞானம் என்னால் உனக்கு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு நான் கொடுத்தேன். இதி முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் வழங்கிட்டேன். இப்போ இப்ப என்ன பண்ணும் அடுத்து? சரி, கொடுத்துட்டீங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்ட கிருஷ்ணா, இப்ப நான் என்ன பண்ணும்? ஏதத் அசேஷேன விமிருஷ்ய, ரொம்ப 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 முக்கியமான வார்த்தைகள் இது. ஏதத் அசேஷேன, எதையும் விடாமல். எதை விடாமல்னா, நான் கொடுத்த அந்த ஞானத்துல இது வரைக்கும் செய்த உபதேசத்தை எதுவும் விடாமல் அசேஷேன விமிருஷ்யக்கு அங்க நல்லா இல்லாத, நம்ம புக் வச்சிருந்தீங்கன்னா விமர்சனம் செய்து கிடையாது, மரணம் செய்து, சிந்தித்து, நான் ஆராய்ந்து, நான் சொன்ன அனைத்தையும், நான் கொடுத்த அந்த ஞானத்தை பற்றி நன்றாக நீ மரணம் செய், சிந்தி, ரிஃப்ளெக்ட், மரணம் செய், நன்றாக ஆராய்ந்து பார், அதை மறுபடியும் மனதுக்கு கொண்டு அதை பற்றி சிந்தித்து பார். ஏதத் அசேஷேன விமர்சியம். சரி, சிந்திச்சுட்டு எல்லா ரகசியங்களுக்கும் ரகசியமாக இருக்கின்ற ஞானத்தை கொடுத்த, அது அனைத்தையும் எதையும் விடாமல் நீ சிந்திக்க வேண்டும். நன்றாக சிந்தித்து ஆழ்ந்து அதை பற்றி நீ சிந்திக்கணும். சிந்திச்சு என்ன பண்ணது? சிந்திச்ச யதா இச்சசி ததா குரு, நீ எப்படி என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதை செய். யதா இச்சசி, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ விரும்புறியோ ததா குரு, அப்படியே செய். இத முதலே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவன் கேட்டான்ல, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலையே, உனக்கு என்ன செய்யணுமோ நீ செய், உன் விருப்பம் போல செய். இங்க அப்படி சொல்றாரு, உன் விருப்பம், இங்கேயும் அதான் சொல்றாரு, உன் விருப்பம் போல செய். இப்ப யாராவது நம்ம கிட்ட எனக்கு இந்த மாதிரிலாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்ப முடிவு எடுப்போம் இல்லையா? சரி, நம்ம இதுல தலையிடலாம வேண்டாமா? அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இது என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது, இவங்க என்ன பண்ணலாம், ஓகே, நீங்க உங்க மனம் போல செஞ்சுக்குமா, உங்க மனசு என்ன செய்தோ அதுபடி செஞ்சுக்குமா, அப்படியே இருந்துக்கோங்க, நல்லா இருக்கும், அப்படியே இருந்துக்கோங்க, அப்படி சொல்லிடுவோம். அப்படின்னா நடத்தினா அவங்க மேல நமக்கு அக்கறையே கிடையாது, நம்ம தப்பிச்சிருவோம். நமக்கு எதுக்கு வம்பு, சொன்னா நமக்கு புரியாது அப்படி சொல்லிட்டு தப்பிச்சிருவோம். இப்ப அந்த மாதிரியா அது பொறுப்பில்லையா அதுக்கு? யதா இச்சசி ததா குரு, உன்னை எப்படி விரும்புறியோ அர்ஜுனா நீ அப்படி செய்யணும்னு அர்த்தம். உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ அப்படின்னா அர்த்தம். பொறுப்பை தட்டி கழிச்ச மாதிரி ஆயிடும், அவன் அக்கறை இல்லாத மாதிரி ஆயிடும். ஆனா இங்க அப்படி இல்லை. அதனால்தான் பகவான் என்ன சொன்னார்னா, ரகசியங்களுக்கெல்லாம் மேலான ரகசியமான இந்த ஞானத்தை உனக்கு நான் கொடுத்துட்டப்பா. அப்ப என்ன, அவ்வளவு அக்கறை இருக்கு, அவ்வளவு அன்பு இருக்கு, அவ்வளவு அக்கறை இருக்கு. ஆனாலும் நீ என்ன பண்ணும், நீதான் சிந்திக்கணும்.
அத முழுக்க 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 நீ சிந்திச்சுட்டு அதன் பிறகுதான் நீ என்ன செய்யணும், உன்னுடைய நீ எதை விரும்புறியோ அதை செய். அப்படி சொல்லும்போது அப்ப அங்க என்ன இம்ப்ளைடு என்ன, அதை புரிஞ்சுக்கணும். பகவான் சொன்ன ஞானத்தை முழுவதுமா கேட்டு அதை சிந்திக்கும் பொழுது சரியான முடிவெடுப்பான். இவன் சரியான முடிவெடுக்கின்ற அளவுக்கு இவனுக்கு பக்குவம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும்போதுதான் என்ன பண்றாரு, நீ யதா இச்சசி ததா குரு, நீ உன்னுடைய விருப்பத்தின் பேரு உன்னுடைய விருப்பப்படி நீ என்னவோ அதை நீ செய். இங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறது கிடையாது, அக்கறையின்மை கிடையாது. எப்படியோ போய் செஞ்சுட்டு போங்க, நீங்க உங்க இஷ்டம், நீங்க என்ன தோணுதோ செய்யுங்க நீங்க, அப்படி சொல்றது கிடையாதுங்க. அப்படி சொல்றது ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு நான் போர் வேண்டாம், நானும் தான் அமைதிக்கு தூது போனேன், கேட்காம இப்ப போர் வேணும்னு சொல்லிட்டு இப்போ போர் செய்ய மாட்டேன், நான் கிளம்புறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ. ஆரம்பத்துல சொன்னா அது வேற. ஆனா இங்க சொல்றது ரொம்ப அழகான விஷயங்க. எத்தா இச்சசி தத்தா குருன்னு சொல்லும் போதே என்னன்னா, உன் மேல எனக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு, அவ்வளவு அன்பு இருக்கு, ஆனாலும் உன் மேல நானு எதையுமே வலுக்கட்டாயமா செய்ய வைக்க மாட்டேன், கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் கட்டாயப்படுத்தலைனாலும் நீ என்ன செய்யணும், நீ உனக்கு எது நன்மையோ அதைதான் நீ செய்யணும். அதான் கிருஷ்ணனுடைய மனசுல இருக்கு. நான் இப்ப எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு 3 பாட்டு முன்னாடி தான் சொல்றாரு, நான் சொல்றத நீ கேட்டு நடந்தா எல்லா இடையூறுகளும் கடந்து நீ சாஸ்வத பலத்தை அடைவன். இல்லைன்னா அகங்காரத்துல நான் சொல்ற பேச்சு கேட்கலன்னா நீ அழிஞ்சிருவ. இல்ல நான் அகங்காரத்தால நீ யாரும் எனக்கு என்ன சொல்றது, எனக்கு எல்லாமே தெரியும், அப்படி நான் சொல்றது மட்டும்தான் நான் செய்வேன், நான் தோன்றபடிதான் செய்வேன், நீ செஞ்சனா உன்னால செய்யாம இருக்க முடியாது. ஏன், உன் சுபாவமே உன்னை என்ன பண்ணிடும், இதுல ஈடுபடுத்திடும். உன்னால தப்பிக்க முடியாது. எல்லாமே பந்தப்பட்டிருக்கான் அவங்க சுபாவத்தினால சொல்லிட்டு, உன் சுபாவத்தை படிதான்ப்பா, அதை நீ தப்பிக்கவும் முடியாது சொல்லிட்டு, இல்ல என் சுபாவம் தானே, நான் ஜெயிச்சு காட்டுவேன், இப்படிலாம் நீ யோசிச்சன, நீ சுபாவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் தான் இல்ல. சரியா? ஈஸ்வர சர்வபூதானம், பிரகிருதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிரகிருதி எல்லாம் இருந்து போட்டோம், அதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. உண்மையிலே யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் நான் தான் நிர்தேசேர்ஜுன திஷ்டதி. அதனால உன் அகங்காரத்தை விட்டுட்டு என்கிட்ட சரணடைஞ்சது, நான் சொல்ற பேச்ச கேளு. பாரு, இதுதான் இப்படி சொன்ன உடனே அங்கேயே என்ன பண்ணிருக்கணும், அகங்காரத்தை விட்டு இருக்கணும். விட்டுட்டு அர்ஜுனன் சரணடைஞ்சிருந்தானா கிருஷ்ணன் சொல்றபடி கேட்டுருவான். ஆனா இவ்வளவு சொன்னவரு என்ன சொல்றாரு, இதோட நான் முடிச்சிட்டேன்ப்பா, நான் முடிச்சிட்டேன், உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீ என்ன நினைக்கிறியோ செய். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு, இது இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது முழுக்க 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 ரகசியத்திலையும் அதிரகசியம். அது என்னது ரகசியம்? ரகசியம்ன்றது என்னன்னா, சாஸ்திர விஷயங்கள் ரகசியம். அப்படி நம்ம சாஸ்திரத்துல இங்க நமக்கு ஆன்மீகத்துல பார்க்கும்போது எது ரகசியம் பாத்தீங்கன்னா, சாஸ்திரபூர்வமாக நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டா கர்மயோகம், பக்தி யோகம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம், அப்புறம் யோகம், தியானம், இது எல்லாமே ரகசியமானது. ரகசியமா எனக்கே தோணாது திடீர்னு ஒரு நாள், அதனாலதான் அது ரகசியம் பேரு. யாராவது சொல்லணும் நமக்கு. ரகசியம் எனக்கே ரகசியம் யாராவது சொன்னாதானே நமக்கு தெரியும். அந்த மாதிரி இது சாஸ்திரம்ல இருக்கக்கூடிய இந்த சாதனைகள், கர்ம யோகமா இருக்கட்டும், பக்தி யோகமா இருக்கட்டும், தியான யோகமா, இதெல்லாமே ரகசியமா இருக்கு. ரகசியம்னா ஒரு குரு, அந்த ஈஸ்வரனால ஒரு குரு அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாதனைகள்லாம் நமக்கு சொல்லணும், ரகசியம். ஆனா இது என்ன சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்தது அந்த மாதிரி சும்மா சாஸ்திரத்துல இருக்கிற அது மட்டும் இல்ல, ஞானம், ஆக்கியாத்தம், ஞானம்ன்றது இங்க என்ன சொல்ற, ஆத்ம ஞானம்ன்றாரு. உனக்கு ஆத்மோபதேசமே நான் பண்ணிட்டேன். அந்த ஆத்ம ஞானம் தான் ரகசியத்திலும் ரகசியம். இதெல்லாம் சாதனை தான். என்னது? கர்மயோகம், ஞான யோகம், தியானம் கூட சாதனை தான். ஆனா இந்த சாதனை மூலமெல்லாம் அடைய போறது எது? ஆத்ம ஞானம் தான். ஆத்ம ஞானம் தானே நம்மளுடைய ஆத்மாவை பற்றிய ஞானம். அதையே நான் உனக்கு கொடுத்துட்டேன். அந்த ஆத்ம ஞானம் தான் ரகசியங்களுக்கு எல்லாம் ரகசியமான ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டேன்ப்பா. சரியா? இப்ப நீ என்ன செய்யணும்னா, விமர்சிய ஏதத் அசேஷேன விமர்சிய. எல்லாம் அறகுறையா நமக்கு தகுந்தா போல, நம்மளுடைய வெறுப்புக்கு தகுந்தபடி நம்ம யோசனை பண்ணுவோம், சிந்திப்போம், ஆராய்ச்சி ஒரு பக்கமா எடுத்துட்டு. ஆனா இங்க அப்படி சொல்லல, அசேஷேன வார்த்தை பாருங்க, அதுவும் முக்கியம். இங்க ஒவ்வொரு வார்த்தையும் முதல்ல இது ரகசியத்துக்கு ரகசியமானது. அப்பனா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அப்ப அதுலயும் மிச்சம் மீதி இல்லாம எல்லாற்ற பற்றியும் நீ தீர்மானமாக ஆலோசனை செய்து சிந்தித்து மரணம் செய்து அதன் பிறகு யதா இச்சசி ததா குரு, உனக்கு எப்படி விருப்பமோ நீ அப்படி செய்து கொள் இப்படின்னு சொல்லும் பொழுதே எப்படி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க அந்த அர்ஜுனன் மேல இருக்கக்கூடிய அவ்வளவு அன்பு அக்கறை அப்படின்னு நினைத்தோம்னா நம்ம மேல, நம்ம எல்லார் மேலயும் பகவானுக்கு எவ்வளவு அன்பு எவ்வளவு அக்கறை பாருங்க. பார்த்து போப்பா, பார்த்து நடந்துக்கப்பா, சரியா இருந்துக்கப்பா அப்படி இப்படின்ட்டு ஒரு சின்ன எப்படி ஒரு அம்மா பதத்தோட இருப்பாங்களோ, ஒரு பையன் எங்கேயா இருக்கும் போது அங்க அந்த ஊர்ல எல்லாம் பார்த்து நடந்துக்கோ இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணி இருப்பாங்களே அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஞானத்தை அவங்களே சொந்தமா சிந்திச்சு, இது கிருஷ்ணர் உட்கார்ந்து அர்ஜுனனுக்காக சிரவண மரண நிதியா செய்ய முடியாது, ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது, அவன் தான் செய்யணும். அது ஐயோ இவ்வளவு சொல்லிட்டும் இதை செய்யாம போயிட்டானா, அப்படி செய்யாம போயிடுவானோ என்ற அந்த பயமும் அந்த அன்பு அந்த அக்கறை, அவ்வளோ அன்பு ஈஸ்வரனுக்கு ஜீவன் எடுத்த. இங்க என்ன அர்த்தம்னா, அது ஈஸ்வரனுக்கு எவ்வளவு, இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த ஜீவன் ஈஸ்வரத்தை செலுத்தின பக்தி செலுத்தணும், பக்தி செலுத்தணும், பக்தி செலுத்தணும். இந்த ஈஸ்வரன் ஜீவனத்தை எவ்வளவு பக்தி செலுத்துற பாருங்க, பக்தி சொல்ற அன்பு செலுத்துற பாருங்க, கருணை காட்டுற பாருங்க, அவ்வளவு கருணை அவ்வளவு அன்பு. அதனால நீ என்ன எப்படி விரும்புறியோ அப்படி செய்ப்பா அப்படி சொல்லிட்டு அதே சொன்ன கையோட என்ன சொல்றாரு, மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னு பயந்து கூடாது. என்ன சொல்றாரு பார்க்கலாம் 64ல, சர்வகுஹ்யதமம் பூயஹ, சர்வகுஹ்யதமம் பூயஹ, சர்வகுஹ்யதமம் பூயஹ, சர்வகுஹ்யதமம் பூயஹ, ஸ்ருணு மே பரமம் வசஹ, ஸ்ருணு மே பரமம் வசஹ, ஸ்ருணு மே பரமம் வசஹ, ஸ்ருணு மே பரமம் வசஹ, இஷ்டோசி மே திருடமிதி, இஷ்டோசி மே திருடமிதி, இஷ்டோசி மே திருடமிதி, இஷ்டோசி மே திருடமிதி, ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம், ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம், ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். சேர்ந்து சர்வகுஹ்யதமம் பூயஹ, ஸ்ருணு மே பரமம் வசஹ, இஷ்டோசி மே திருடமிதி, ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். சரி, இங்க மறுபடியும் சொல்றாரு, மே சர்வகுஹ்ய தமம், ஏற்கனவே சொல்லிட்டாரு குஹ்யா குஹ்ய தமம் தரம். இங்க சொல்றாரு எல்லாவற்றுக்கும் ரகசியமான ரகசியத்தை, ரகசியமா இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு அல்ப விஷயமா இருந்தா, யாரை பத்தியும் ஒரு அல்பமான ரகசியமா இருந்தா அப்படி இல்ல, பரமம் வச்சங்க இது மிக 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 உயர்ந்ததாக இருக்கு. அப்ப கண்டிப்பா உயர்ந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால உனக்கும் வந்திருக்கு, உனக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஏதோ சாதாரண விஷயம் அல்ப விஷயங்கள் இல்ல, ரகசியத்திலே ரகசியமான உயர்ந்த விஷயத்த பூயக சுணு, மீண்டும் கேள். அது மறுபடியும் இப்பதான் சொன்னாரு, நான் உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன், ஞானத்தை ஆக்கியாத்தம் எதே சசி தத்தா குரு, நீ செய்ய வேண்டியதை செய்ய சொல்லிட்டு, ஐயோ இவன் செய்ய வேண்டியது செய்ய சொல்லிட்டு ஏதாவது செஞ்சுட்டானா, அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது மடத்தனமா ஏதாவது செஞ்சுட்டானா, அப்போ அந்த அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காரு. அப்ப என்னன்னா எந்த விதத்திலயும் இவன் கடமையில இருந்து தவறிடக்கூடாது, இந்த உபதேசத்தை சரியா கடைபிடிச்சு நடந்துடணும், அதுல கவனமா இருக்காரு. அப்ப மறுபடியும் கேளு, உடனே நமக்கு இரிட்டேட் ஆகுமா இல்லையா, என்ன முடியுதுன்றீங்க, 64 வந்துருச்சு, மறுபடியும் முதல்ல இருந்து கேளு சுணு அப்படின்னா, ஏன் மறுபடியும் சொல்றேன் தெரியுமா, மே திருடம் இஷ்டகசி, நீ எனக்கு ரொம்ப 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 டியரஸ்ட், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு மிக மிக நெருக்கமானவன் தத்தகத்தே, அதனாலதான் நான் உனக்கு சொல்றேன். நமக்கு திரும்ப திரும்ப யாராவது நம்ம வீட்டுல யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது நமக்கு இரிட்டேட் ஆகும் பாருங்க, கோவம் வரும் பாருங்க. ஆனா அப்ப அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த பசங்களுக்கு தெரியாது, நம்ம மேல இருக்கிற அவ்வளவு அன்பு அவங்களுக்கு, அதனாலதான் நமக்கு அவ்வளவு ஜாக்கிரதைப்படுத்துறாங்க நம்மள, திருப்பி 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 தவறா போயிடாத, இப்படி பண்ணிடாத, அப்படி பண்ணிடாதானே. அந்த மாதிரியாக ஈஸ்வரனை அவ்வளவு அன்பை காட்டுறார். அவருடைய அன்புதான் இந்த ஸ்லோகங்கள்லாம். பூயக சுணு,
இவன் அர்ஜுனன் ஏதாவது கோச்சுக்கு போறானு பயப்படாது பாருங்களேன். அவன் கோச்சுக்கு போறான், போ வேலையை பார்த்துட்டு எனக்கு என்ன அப்படி விடல அவரு. ஐயோ அவனுக்கு சலிப்பு வந்துரு போது அவன் கோச்சுக்கு போறானேன்ட்டு ரீசன் சொல்றாரு. எனக்கு இவர் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? திருடம். நான் உன் மேல எனக்கு அவ்வளவு பிடிக்கும், உனக்கு அவ்வளவு, நீ எனக்கு அவ்வளவு நெருக்கமானவன் அர்ஜுனா, அதனாலதான் உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன். அப்ப மறுபடியும் சொல்றேன், நீ அவனுக்கு அவ்வளவு பிரியமா இப்படிலாம் சொல்றது என்னது? தயவு செய்து தவறான முடிவு எடுத்துறாது. நீதான் முடிவு எடுக்க போற, நீதான் சிந்திச்சு முடிவு தான் எடுக்க போற. ஆனாலும் சிந்திச்சு முடிவு எடுத்தாலும் நான் சொன்ன முடிவை தான் நீ எடுக்கணும். நான் சொன்ன உபதேசம் தான் உன்னுடைய முடிவாக இருக்கணும். இதுதான் பண்ண வேண்டியது நம்ம. ஆனா என்ன பண்ண முடியாது? திணிக்க முடியாது. சொந்த புத்தியை பயன்படுத்த வைக்கணும். அந்த சொந்த புத்தி சாஸ்திரன், ஈஸ்வரன், குரு என்ன சொல்றாங்களோ அந்த முடிவை எடுக்க வைக்கணும். விருப்ப வெறுப்ப கடந்து எடுக்க வைக்கணும். அதனால என்ன சொல்றாரு? மறுபடியும் நான் உனக்கு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறாரு? திருப்பி மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறாரா? என்ன சொல்ல போறாரு? ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். நம்ம அடுத்த வாரமே பார்க்கலாம், அடுத்த வகுப்ப பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்த ஸ்லோகங்களை ஒரு முறை நம்ம படிச்சிருவோம். இன்னைக்கு பார்த்த ஸ்லோகங்கள் 61 இருந்து. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத்பிரசாதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம் இதி தே ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விம்ருஷ்யைததசேஷேண யதேச்சசி ததா குரு. சர்வகுஹ்யதமம் பூயः ஸ்ருணு மே பரமம் வசः இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். இன்னைக்கு இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.